எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஏன்டா 2 நாளா வீடியோ போடல, ஸ்மாக்டவுன் ரிவ்யூ ஒன்றுமே போடலேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பர்சனலாக கொஞ்சம் ஒரு சில ப்ராப்ளம் ஆயிடுச்சு கைஸ். அதை நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம WWE லேட்டஸ்ட்டு அப்டேட்ஸ் அண்ட் நியூஸை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முன்னால் நம்ம சேனலுக்கு யாரோ புதுசாக வந்துருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் இருக்குல்ல, அதை ஆளில் போட்டு வைக்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மட்டும் நம்ம வீடியோ வராது. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் அது ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதுதான் ஆளில் அப்படி போட்டு வச்சா தான் நம்ம அடுத்தது WWE பற்றி போடுற நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட மேட் ஹார்டியை பற்றி தான். அதாவது நம்ம மேட் ஹார்டி வந்து அவரோட ட்விட்டர் சோஷியல் மீடியாலலாம் நம்ம WWE இருக்கக்கூடிய அங்கிள் ஹார்டியோட கிபிக்கு வந்து அவர் வந்து டீஸ் பண்ணிகிட்டே இருந்தார். பட் நேற்று வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது அவர் வந்து TNA ரெஸ்லிங்கில் வந்து டெபியூட் கொடுத்துருந்தாரு. கொடுத்து அங்கே இருக்கிற ரெஸ்லர்ஸ்லாம் அடித்து போட்டுட்டு அவரோட சாம்பியன்ஷிப்பெல்லாம் தூக்கி வச்சுருப்பாரு. ஆனால் அங்கே என்ட்ரி ஆக நேரம் பாருங்கள், அங்கேயும் கொஞ்சம் அந்த அமானுஷமான விஷயம் அந்த மாதிரி தான் போட்டு அவர் என்ட்ரி ஆகிருப்பார். அதோட அது முழு வீடியோவாக இருக்கிறது யாரும் காப்பிரைட் வந்துடும். நீங்கள் அதை வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்துக்கிடுங்க. அது இப்போ அப்போ WWE மேட் ஹார்டி வரமாட்டா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்களா? கிடையாது. அதாவது நம்மளோட மேட் ஹார்டி வந்து அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட்டில் ஒரு ட்வீட் பண்ணியிருப்பாரு. அதை ட்வீட்டை வந்து ரெஸ்லிங்க்கு தான் ஒரு அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, மேட் ஹார்டி வந்து அங்கே கான்ட்ராக்ட் ஒன்றும் பெரிய லெவலில் சைன் பண்ணல. அதாவது அவங்க ஒரு ஃப்ரீ ஏஜென்ட் அப்படிங்கிற முறையில் தான் சைன் பண்ணியிருக்காரு. இப்போ உங்களுக்கு புரிய மாரி சொல்கிறான்னா, இப்போ அவர் டெபியூட் அங்கே போய் அப்பியர் ஆகிருக்காருல, அங்கே போய் ஃபைட் பண்ணுற மேட்சஸ்க்கு மட்டும் சேலரி வாங்கிவிடுவார். அதாவது இப்போ ரெகுலராக அங்கே கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர் மேட்ச் விளையாடினாரோ இல்லையோ அவருக்கான சேலரி கொடுத்துருவாங்க. ஆனால் இது அப்படி கிடையாது. அவர் விளையாடுற மேட்ச்சுக்கு மட்டும் தான் காசு கொடுப்பாங்க. அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்ட்ராக்ட் தான் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் நினச்ச நேரம் தான் அங்கே போய் ஃபைட் பண்ணுவார். அவர் இப்போ கான்ட்ராக்டில் இப்போ WWE கூட மேபி வரலாம். ஏன்னா அவர் வந்து அங்கே நம்ம நினச்ச நேரத்துக்கு தான் அவர் வந்து சைன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அவர் கொடுத்துருக்காரு. மேபி அவர் கான்ட்ராக்டில் WWE இருக்கும் பட்சத்தில் அதுதான் அவர் வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு. ஏன்னா அங்கே அஃபிஷியலாக வர நிறைய ஒரு ஃபேன்ஸ் காத்துட்டு இருந்தாங்க, இப்படி ஏமாற்றிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கூட அவர் ட்வீட் பண்ணியிருக்கலாம். நான் வந்து இங்கே ஃப்ரீ ஏஜெண்டாக தான் சைன் பண்ணியிருக்கேன், நினச்ச நேரத்துக்கு தான் நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். இல்லைன்னா அவர் வந்து டேரெக்டாக வந்து அவர் கான்ட்ராக்ட் சைன் பண்ணதெல்லாம் சொல்லியிருக்க வேண்டாம். ஸோ அப்படியே கூட ஒரு காரணத்தில் இருக்கலாம். பார்ப்போம் எப்படி அவர் WWE வராருன்னு சொல்லி. இப்படியா இப்போ 2 நாளில் வந்து இன்டர்நெட்டில் வந்து பேசப்படுற ஒரு பொருள்னா WWE வந்து ரிலீஸிங் தான். அதாவது நம்மளோட இந்தியன் ரெஸ்லர்ஸ் அவ்வளோத்தையுமே பார்த்திங்கன்னா WWE வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது நிறைய ஃபேன்ஸ் மத்தியில் இப்போ கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. முக்கியமாக இந்தியன் ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. WWE என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. ஸோ நிறைய தமிழ் யூடியூபர்ஸ் கூட அதுக்கான வருத்தத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. முக்கியமாக நம்ம ரெஸ்லிங் நண்பா சேனலில் உள்ள அண்ணனெல்லாம் ரொம்ப அதுக்குன்னு பர்டிகுலர் வீடியோ போட்டிருந்தாங்க. உண்மையிலே அவருக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருந்திருக்கு. ஸோ அதை வச்சு பார்க்கும்பொழுது ஏதோ பாலிடிக்ஸ் பண்ணுக்கு நடந்ததாட்ட அவர் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பார். அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு மேட்ரு நடந்திருக்கு. அதாவது அதை வந்து சாங்காக வந்து ரிவீல் பண்ணியிருக்காரு. அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்துட்டு இருக்கிறீங்க. எல்லாம் வந்து இத்தனை பில்லியன் பேர் பார்த்தீங்கன்னா WWE ஃபேன்ஸாக இருக்கிறாங்க. ஆனால் இப்போ WWE ஒரு இன்ட்ரெஸ்ட்லர் கூட இல்லை. இல்லாமல் எங்கெல்லாம் வந்து இந்தியா வியூவர்ஷிப்பு, அதாவது இந்தியாவில் வரக்கூடிய டிவி வியூவர்ஷிப்பு, ஃபேஸ்புக்கு, யூடியூப் இந்த மாதிரியான வியூவர்ஷிப்பெல்லாம் இந்தியாவில் ஜாஸ்தியாக வருது. ஆனால் இப்போ வந்து இனிமேல் எந்த மாதிரி வருது அப்படிங்கிற மாதிரினா ரொம்ப ஒரு வருத்தமாட்ட அவர் வந்து ஒரு போஸ்ட்டை போட்டிருக்காரு. WWE அவங்களும் பிரோஜனம் இல்லைன்னா இது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தான் சாங்காக வந்து நீங்கள் எங்களுக்கு வாய்ப்பே கொடுக்கலையே, அப்புறம் எப்படி நீங்கள் எங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சேடான ஒரு போஸ்ட்டை போட்டிருந்தாரு. பட் அது உண்மை தான், அவங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கவே இல்லை WWE. இதில் நிறைய WWE சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட இந்தியன் ரெஸ்லர்ஸ்க்கு வந்து தேங்க்யூ தெரிவிச்சிருக்காங்க. அதன் மூலயமா வந்து இப்போ நட்டாலி வந்து ஜிந்தர் மகளுக்கு தேங்க்யூ சொல்லியிருக்காங்க. அதாவது ஃப்ளைட்டில் கூட நம்மளோட நட்டாலியோட லக்கேஜை கூட நட்டாலியோ தூக்க விட மாட்டாரோ நம்மளோட ஜிந்தர் மகள். ஸோ அதுக்காக அவன் ஒரு நல்ல ஒரு மனுஷன் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஜேம்ஸ் எல்ஸ்வொர்த் இருக்கார்ல, அந்த மனுஷன் இப்போ கம்பெனிலே கிடையாது. ஆனாலும் நம்மளோட ஜெந்தர் மகால அவர் முன்னும் இங்கே இருக்க நேரம் உள்ள போஸ்ட்டை போட்டிருக்காரு. நம்மளோட WWE இருக்க ட்ரூ மேக்கின்டையர் கூட ஜெந்தர் மகாலை காட்டி ஒரு போஸ்டர் போட்டிருக்காரு. உண்மையிலே அவர் வந்து ரொம்ப சேடாக இருக்கிறது மாதிரியான ஒரு போஸ்டர். இப்போ நம்ம WWE இந்தியன் ரெஸ்லர்ஸை ரிலீஸ் பண்ணதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அவங்க சொல்கிறது பட்ஜெட் கட்ஸ் அப்படிங்கிற முறையில். பட் அதுக்கான காரணம் இல்லை. அதுக்கான காரணம் வந்து நம்ம இந்தியன் ரெஸ்லர்ஸை இந்தியனுக்கு எதிராக ஏதோ ஒரு சம்பவத்தை செய்யறதுக்கான ஒரு ஸ்கிரிப்டை பண்ணியிருக்காங்க. ஸோ அது நம்ம இந்தியன் ரெஸ்லரை யாருக்கும் பிடிக்கல. ஸோ அதனால கோவப்பட்டு தான் பார்த்தீங்கன்னா WWE அவங்கள ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. WWE பற்றி தெரியும், இந்த வின்ஸை பற்றியெல்லாம் நம்மளுக்கு தெரியும். வின்ஸை பொறுத்த வரைக்கும் கம்பெனிக்காக வந்து அவரோட மகளை கூட எந்த மாதிரியான ஒரு செக்மெண்ட்லாம் விட்டாருன்னு நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரி தான் நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இப்படி தான் அப்படிங்கிற மாதிரியான ஏதோ ஒரு ஸ்டோரியை பண்ணதுக்கு சொல்லியிருக்காங்க. பட் அது வந்து நம்ம இந்தியன் ரெஸ்லர்ஸுக்கு பிடிக்கல. ஏன்னா அவங்களும் ட்விட்டர்லலாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க, எங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்தியா தான் முக்கியம், மீதி எல்லாம் ரெண்டாவது தான் அப்படிங்கிற மாதிரியான. ஸோ அந்த மாதிரி காரணத்துக்காக தான் WWE ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பாராட்டலாம் நம்ம ஜெந்தர் மகால் வேறு இந்தியன் ரெஸ்லர்ஸ் எல்லாம். ஸோ இந்தியாவுக்காண்டி அவங்களோட ப்ரொஃபஷனலே தியாகம் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறாங்க. இதுக்காண்டி நான் WWE எல்லாம் குத்தம் சொல்ல மாட்டேன். WWEங்கிறது ஒரு பிஸ்னஸ் கம்பெனி. ஸோ அவங்க வந்து பணத்துக்காக தான் பார்ப்பாங்க. ஸோ அதுக்காண்டி நம்ம இந்தியன் ரெஸ்லர்ஸை நான் குறை சொல்ல போகிறது கிடையாது. ஸோ இந்தியன் ரெஸ்லர்ஸுக்கு அதுக்கான மேட்ரு அவங்களுக்கு பிடிக்கல, அதனால வெளியே வந்துட்டாங்க. ஸோ ரெண்டு ஒரு சைட்லையுமே ஒரு ஈக்குவலான ஒரு நல்ல கருத்து இருக்க தான் செய்யுது. ஸோ பார்ப்போம். ஐ ஹோப் நம்ம இந்தியன் ரெஸ்லர்ஸ்க்கு இனி ஒரு நல்ல ஃபியூச்சர் வரணும்னு சொல்லி நான் வந்து நம்ம சேனல் சார்பாக அவங்கள வாழ்த்துறேன். இது வந்து ஒரு பெரிய நியூஸ் எல்லாம் இல்லை, ஒரு சின்ன நியூஸ் தான். அதாவது நம்மளோட லுக்காலாஸ் இருக்காருல்ல, அவர் வந்து நம்ம WWE ஸ்டார்ஸ் எல்லாம் பற்றி ஸ்போர்ட்ஸ் என்டர்டைனர் அப்படின்னு எங்களை பற்றி சொல்லக்கூடாது, எங்களை வந்து ஒரு ரெஸ்லர் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் என்டர்டைனருங்கிறது ரொம்ப ஒரு சீப்பாக இருக்கிறதா அவர் நினைக்கிறாரு. அவர் வந்து ஒரு ரெஸ்லர் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. எதுக்குன்னா எஸ், அவர் சொல்கிறத நானும் அக்ரி பண்ணுறேன். எதுக்குன்னா WWE வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயமான ஒரு விளையாட்டு. முக்கியமாக WWEன்னு மட்டும் இல்லை, AEW இருந்தாலும் சரி, எந்த ஒரு ப்ரொஃபஷனல் ரெஸ்லிங்காக இருந்தாலும் சரி தான், அவங்க வந்து உயிரை கொடுத்து தான் விளையாடுறாங்க. நிறைய ரெஸ்லர்ஸ் வந்து ரிங்கில் இறந்துருக்காங்க. நிறைய பேர் தப்பான மூவ்ஸை போட்டு அவங்களோட கரியரை கூட இன்ஜூர் பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு பிகி எடுத்துக்கலாம். ஸோ இந்தமாரி கஷ்டமாட்டு இந்த ரெஸ்லிங் பண்ணுறவங்கள பார்த்து ஒரு ஸ்போர்ட்ஸ் என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்கிறது எனக்கும் சுத்தமாக பிடிக்கல. அவங்கள வந்து ஒரு ரெஸ்லர் அப்படின்னு தான் நம்மளாம் சொல்லணும். ஸோ அதை தான் வந்து இப்போ லுக்காலாஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ லுக்காலாஸ் அப்படி சொன்னதுக்காக எனக்கு வந்து ஒரு அக்ரி தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நியூஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட் தான். அதாவது ரொம்ப ரெஸ்ல்மேனியா 40 ரோமன் ரெயின்ஸ் வந்து தோத்துட்டாருன்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் ஒரிஜினல் பிளான் என்னன்னா, கோடி விசஸ் ரோமன் ரெயின்ஸுக்கான மேட்சை வந்து ரெஸ்ல்மேனியா 39 நடக்க நேரமே வந்து இந்த ரோமனை பீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளான் போட்டிருக்காங்க. என்னன்னா அதுதான் ஒரிஜினல் பிளானே. பட் புண்ணியமானால தான் நம்ம வந்து ரோமன் ரெயின்ஸை இந்த வருஷம் தோக்குறதை எதிர்பார்த்தோம். ஸோ அந்த புண்ணியம் யாருன்னா வின்ஸ் மெக்மேன் தான். வின்ஸ் மெக்மேன் தான், அதாவது நான் இதுக்கு முன்னாடி கான்சியஸ் ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு பாருங்க. அதாவது வின்ஸ் மெக்மேன் தான் ட்ரிபிள் ஹெச்ட சொல்லி ரோமன் ரெயின்ஸை ரெஸ்ல்மேனியா 40 வரைக்கும் சாம்பியன் வச்சிருப்போம் அப்படிங்கிற மாதிரியா ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. மட்டும் ரெக்கமெண்ட் பண்ணலன்னா கண்டிப்பாக ரெஸ்ல்மேனியா 39 ரோமன் தோற்றுருப்பாரு. நம்ம அப்போ வந்து ஒரு நியூ இயராவை பார்த்துருப்போம். சுருக்கமாக சொல்லணும்னா வின்ஸ் இப்போ இருந்திருந்தாருன்னா இப்போ கூட ரோமன் சாம்பியனாக தான் இருந்திருப்பாரு. அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். WWE மேலே யாருக்கோ மேலே ஒரு கண்ணு போட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவர் ரெஸ்லருக்கு இன்ஜுரி ஆகிட்டு இருக்கு. அந்த நிலையில் ரெஸ்ல்மேனியா 40 வந்து நம்மளோட ட்ரூ மேக்கின்டையருக்கு வந்து ஒரு இன்ஜுரி ஆகிருக்கு. அவரோட எல்போவில் ஏதோ ஒரு இன்ஜுரி ஏற்பட்டதாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. நம்ம செத்ரோலன்ஸுக்கு ஒரு நியூ இன்ஜுரி இருந்துச்சு. அந்த இன்ஜுரிக்கான சர்ஜரி இன்னும் நாளைக்கு நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் இருக்குது. ஐ ஹோப் அதாவது இன்ஜுரியான எல்லா ரெஸ்லரும் கூடி சீக்கிரத்தில் நல்லபடியாக ரெஸ்லிங்க்கு வரணும்னு சொல்லி. மற்றபடியாக நம்மளோட டேக் டீம் சாம்பியன்ஷிப் எல்லாம் WWE மாற்றிருந்தாங்க. அதாவது வேர்ல்டு டேக் டீம் சாம்பியன்ஷிப், அடுத்து WWE டேக் டீம் சாம்பியன்ஷிப்னு. இந்த 2 டேக் டீம் சாம்பியன்ஷிப்பில் உங்களுக்கு எந்த சாம்பியன்ஷிப் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தபடியாக நம்மளோட ஃபின் பெலர் வந்து ஒரு ஃபேஸ் டர்ன் கேரக்டர் பண்ண போகிறாரா அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதாவது நடந்து முடிஞ்ச ஏதோ ஒரு லைவ் ஈவெண்ட்டில் சாம்சன் விசிஸ் ஃபின் பெலருக்கான ஒரு மேட்ச் நடந்திருக்கு. அந்த மேட்ச்சில் நம்மளோடைய சாம்சன் ஜெயிச்சிருக்காரு. பட் சாம்சன் ஜெயிச்சோடனே நம்மளோட ஃபின் பெலரை வந்து தூக்கி அவரை வந்து ஒரு கையை தூக்கி காமிச்சு ஒரு அப்படி பண்ணியிருக்காரு. நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னே ஒரு நியூஸ் இருந்துச்சு. அதாவது ஜட்ஜ்மெண்ட் டே ரியர் ஃப்ளை வந்து இன்ஜுரினால வெளியே போயிருக்காங்க. அவங்க இனி ரிட்டர்ன் வர நேரம் ஜட்ஜ்மெண்ட் டேன்னு ஒரு டீமே இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் வந்துச்சு. வர பார்க்க பார்த்தா அந்த மாதிரி தான் நடக்கும்னு நினைக்கிறேன்.
நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்மளோட ஃபிலிம் பாலர் வந்து ஃபேஸ் டர்ன் ஆகணுமா, ஹில்டன்லேயே இருக்கணுமா? என்கிட்ட பர்சனலாக கேட்டாச்சுன்னா நான் வந்து அவர் இனி ஃபேஸ் டர்ன் ஆகி ஒரு புது கேரக்டரில் WWE ஒரு நல்ல விதமாக வளரணும்னு சொல்லி நான் விரும்பேன். உங்களோட செக்ஷனை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் நடந்த ஸ்மாக்டவுனில் ஏஜே ஸ்டைல் நம்ம நினச்ச மாதிரி நம்பர் 1 கண்டென்ட் ஆகிட்டார். ஸோ பேக்லாஸில் கோடி ரோட்ஸ் விசஸ் ஏஜே ஸ்டைலுக்கான ஒரு பெல்ட் மேட்ச் தான் நடக்க போகுது. இந்த மேட்ச்சில் நம்ம சொல்லி தீர வேண்டியதில்லை. 100க்கு 120% நம்மளோட கோடி ரோட்ஸ் தான் அவரோட சாம்பியன்ஷிப்பை ரீட்டர்ன் பண்ண போகிறாரு. இந்த மேட்ச் வந்து உண்மையில் ஒரு நல்ல மேட்சாக இருக்கும். ஏஜே ஸ்டைலோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த மேட்ச்சில் ரொம்ப நல்லா இருக்கும். பட் இது வந்து ஒரு ப்ரிடிக்டபிள் மேட்சாக இருக்குது. யார் ஜெயிக்கான்னு சொல்லி முதல்ல நம்ம கணிச்சிட்டோம். ஆனால் WWE வந்து இதை மாற்றுற விதமாக இந்த மேட்ச்சில் நிறைய விஷயத்த பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூமர் இருக்குது. மேபி இந்த மேட்ச்சில் நான் வந்து நினைக்கிறது என்னன்னா, அன்கிள் ஹார்டி ரிட்டர்ன் ஆகலாம். டெபியூட் கொடுத்து அவர் வந்து இந்த மேட்ச்சுக்குள்ளே ஏதாவது குளறுபடி பண்ணி ஏஜஸ் எல்லாம் அட்டாக் பண்ணுறது மூலயமா ஒருவேளை நம்மளோட கோடி ரோட்ஸ் வந்து வின் பண்ணுற மாதிரி காட்டலாம். ஏன்னா இந்த மேட்ச் வந்து ரொம்பவே ப்ரிடிக்டபிளாக இருக்குது. இந்தமாரி ஏதாவது சம்பவம் நடந்தது தான் மேட்ச்சில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதுவும் அன்கிள் ஹார்டியோட டீஸாக வாரம் காஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ சம்மர்ஸ் இல்லாமல் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இருக்காதுன்னு நினைக்கிறேன். பேக் கிளாஷில் எனக்கு ஒரு கெஸ்ஸாக தான் சொல்கிறேன். இந்த ரூமர்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாது. எனக்கு விருப்பம் என்னென்னா பேக் கிளாஷில் வந்து இந்த மேட்சுக்குள்ளே அன்கிள் ஹார்டி வந்துடலாம். வந்தால் நம்மளோட ஏஜஸ்லேருந்து ரொம்ப வீக்காக தெரிய மாட்டார், இல்லைன்னா கொஞ்சம் வீக்காக தான் தெரிவார். ஸோ உங்களோட மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆளில் போடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நான் யார் 2 நாளாக வீடியோ போடலன்னு. ஸோ நான் வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. அந்த பிஸ்னஸை நான் கூட சேர்ந்து அவருக்கு உதவி பண்ணி நடத்திட்டுருக்கேன். அதை நான் காலேஜ் போயிட்டு வந்து நான் வந்து அந்த ஷாப்பை திறந்து அதுக்குள்ளே பிஸ்னஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கேன். ஸோ போன சனிக்கிழமை அதை ஸ்மாக்டவுன் நடந்தால் அன்றைக்கி நம்ம பிஸ்னஸ்னாலே 1000 போட்டிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். ஸோ அதன் மூலயமா இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ அந்த ப்ராப்ளத்தை வந்து அவன் காலையிலேயே அந்த ஒருத்தன் வந்து நம்மளை மூட் அவுட் ஆகிட்டு போயிட்டான். ஸோ அதனால் நான் கொஞ்சம் அதில் வந்து எனக்கு வீடியோ போடக்கு மனம் இல்லாமல் போயிட்டு போட்டிருக்கலாம். ஆனால் வந்து நான் இந்த மாதிரி டென்ஷனில் இருந்து போட்டோம்னா வீடியோ ஒரு குவாலிட்டியாக இருக்காது. ஸோ அதனால தான் நான் வீடியோ போடல. நான் என்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி நம்ம சேனலுக்கு வந்து ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வரட்டு வந்ததுக்கப்புறமா நான் வந்து சொல்கிறேன். அது நம்ம சேனலில் வந்து இப்போ ஆனால் நிறைய பேர் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்தாரிங்க. உண்மையிலே நான் இந்த அளவுக்கு வரணும்னு எதிர்பார்க்கல. ஏன்னா ஆரம்பிச்சு 10 நாள் தான் ஆகுது. அதனால் இது ஒரு பெரிய இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பை தாரீங்க. ஸோ கவலைப்படைங்க. ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வரட்டும். வந்தோன்னா நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணோன்னு சொல்லி நம்ம வந்து ரிவீல் பண்ணிடுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதெல்லாம் நான் சொல்லியாச்சு. ஸோ தேங்க்யூ.